கர்த்தருடைய வார்த்தைகளை இந்த நாளில நாம் கேட்போம். நம்முடைய அன்புக்குரிய சகோதரர் சஹேராஜ் அவர்கள் நமக்கு இந்த நாளினுடைய தேவ செய்தியிலே நம்மோடு கூட பேசுகிறார்கள். நாம் யாவரும் இந்த நாளிலே அவர்கள் பேசுகிற வசனங்களை நாம் கவனமாக கேட்போம். எல்லாரும் மியூட்ல நம்ம வைத்துக்கொண்டு எந்த ஒரு டிஸ்டர்பும் இல்லாம நம்ம இந்த வார்த்தைகளை நாம் கேட்போம். இப்பொழுது நம்முடைய அன்புக்குரிய சஹேராஜ் அவர்கள் நம்மோடு கூட பேசும்படியாக அன்புடன் நன்றி. கர்த்தருக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த வாரம் நாம் 40வது வாரமாக உன்னத பாட்டு புத்தகத்தை ஆராய்ந்து கொண்டிருக்கின்றோம். கடந்த வாரத்திலே 8ஆம் அதிகாரத்திலே முதல் 2 வசனங்களை பற்றிய விளக்கங்களை நாம் பார்த்தோம். மணவாட்டி தனக்கு பழக்கமான இடத்தில், தான் போதிக்கப்பட்ட இடத்தில் கர்த்தரை அழைத்துக் கொண்டு போய் மணமகளை அழைத்துக் கொண்டு போய் அங்கே சந்தோஷமாய் இருப்பார்கள் என்று சொல்லி பார்த்தோம். கந்தவர்க்கம் விட்ட திராட்சை ரசத்தையும் என் மாதுளம்பழ ரசத்தையும் உனக்கு குடிக்க கொடுப்பேன் என்று சொன்னாள். இப்பொழுது 3-4 வசனங்களை ஆராய்ச்சி செய்ய போகின்றோம். இதிலே 3வது வசனம் எருசலேமின் குமாரத்திகளிடத்தில் கூறப்பட்டது. யார் கூறுகிறார்கள்? மணவாட்டி கூறுகிறாள் எருசலேமின் குமாரத்திகளிடத்தில். இந்த 3ஆம் வசனம் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது, அவர் இடது கை என் தலையின் கீழ் இருக்கும், அவர் வலது கை என்னை அணைக்கும். இந்த வசனத்திலே உலகியல் அர்த்தத்தை பார்க்கும்போது நேசர்களுக்கிடையேயான நெருக்கமான உடல் ரீதியான பிணைப்பை கொண்ட ஒரு காட்சியை விவரிக்கிறது. குறிப்பாக அவர்கள் ஒன்றாக படுத்திருப்பதை இது குறிப்பிடுகிறது. இந்த வசனம் ஓய்வு மற்றும் பாதுகாப்பின் நிலையை விளக்குகிறது. மணமகனின் இடது கை மணமகளின் தலைக்கு ஆதரவாக வைக்கப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் அவரது வலது கை அவளை அணைத்திருக்கிறது. இந்த உருவகம் ஒரு அர்ப்பணிப்புள்ள உறவில் மென்மை மற்றும் பாதுகாப்பின் சமநிலையை குறிக்கிறது. உடல் மற்றும் குறியீட்டு அர்த்தம். நெருக்கம் மற்றும் ஓய்வு. தலைக்கு அடியில் கை வைக்கப்பட்டிருப்பது நேசர்கள் படுத்திருப்பதை உணர்த்துகிறது. இது தளர்வான நிலை மற்றும் ஆழ்ந்த நெருக்கத்தின் நிலையை குறிப்பதாக இருக்கிறது. ஆதரவு மற்றும் வலிமை. இடதுகை என்பது பெரும்பாலும் நிலையான மென்மையான கவனிப்பை குறிக்கிறது. அதே நேரத்தில் வலதுகை என்பது செயலூக்கமான சக்தியையும் பாதுகாப்பையும் குறிக்கிறது. இவை இரண்டும் சேர்ந்து அன்பை, அதாவது அவர்கள் நேசத்தை வளர்ப்பதாகவும் பாதுகாப்பாகவும் இருப்பதை வெளிப்படுத்துகின்றன. இந்த அணைப்பு உணர்ச்சி பூர்வமான பாதுகாப்பில் உடல் ரீதியான வெளிப்பாட்டை வழங்குகிறது. இது பாசமும் பாதுகாப்பும் நிறைந்த ஒரு பிணைப்பை காட்டுகிறது. இந்த வசனம் கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் இடையிலான உறவுக்கான ஒரு உருவகமாக அடிக்கடி விளக்கப்பட்டாலும் அதன் நேரடி பொருளை பார்க்கும்போது மனித திருமண பாசத்தின் அரவணைப்பையும் பாதுகாப்பையும் மையமாக கொண்டுள்ளது. உடல் ரீதியான பொருள் பார்க்கும்போது அவருடைய இடது கை என் தலைக்கு கீழே இருக்கிறது, அவருடைய வலது கை என்னை தழுவுகிறது என்பதன் நெருக்கமான அரவணைப்பு மற்றும் பாதுகாப்பு மிக்க பாசத்தின் நிலையை விவரிக்கின்ற இந்த சொற்றொடர் நேச ஆசையின் உச்சக்கட்டத்தையும் ஒரு அர்ப்பணிப்புள்ள உறவில் காணப்படும் உடல் ரீதியான பாதுகாப்பையும் சித்தரிக்கிறது. இந்த உருவகத்தின் உலக பிரகாரமான உடல் ரீதியான விளக்கத்தை தொடர்ந்து பார்க்கும்போது அவருடைய இடதுகை என் தலைக்கு கீழே இருக்கிறது என்பது ஒரு ஆதரவான மற்றும் நிலைப்படுத்தும் தன்மையை குறிக்கிறது. உடல் ரீதியாக பெண் சாய்ந்திருப்பதையும் அவருடைய துணைவர் உடலின் மிகவும் பாதிக்கப்படக்கூடிய பகுதியான அவருடைய தலையை தாங்குவதையும் இது உணர்த்துகிறது. இந்த சைகை ஒரு ஆதரவையும் ஒரு மனைவி ஓய்வெடுக்க பாதுகாப்பான இடத்தை வழங்குவதில் கணவரின் பங்கையும் இது குறிக்கிறது. அவருடைய வலதுகை என்னை தழுவுகிறது. விவிலிய இலக்கியத்தில் வலதுகை பெரும்பாலும் வலிமையையும் செயலாற்றலையும் குறிக்கிறது. பல இடங்களில் பார்க்கணும், கர்த்தருடைய வலதுகரம், என்னுடைய வலதுகரத்தினால் என்னை தாங்குகிறீர், உன்னுடைய நீதியின் வலக்கரத்தினால் என்னை ஆதரிக்கிறீர் என்றெல்லாம் வசனம் இருக்கிறது. அப்ப உடல் ரீதியாக இது அவளை சுற்றி போர்த்தும் ஒரு முழுமையான அணைப்பு அல்லது வருடுதலை சித்தரிக்கிறதாக இருக்கிறது. இது பாதுகாப்பையும்
முழு மனதுடன் கூடிய உடல் ரீதியான இணைப்பையும் குறிக்கிறது. முக்கிய கருப்பொருள் என்னன்னு பார்க்கும்போது, முதலாவது திருமணத்தில் நெருக்கம். இந்த வசனம் திருமணத்திற்குள் உடல் ரீதியான தொடுதலின் அழகையும் புனிதத்தையும் கொண்டாடுகிறது. இது பெரும்பாலும் உடலுறவு அல்லது அதை தொடர்ந்து வரும் ஆழ்ந்த நெருக்கத்தின் விளக்கமாக பொருள் கொள்ளப்படுகிறது. அங்கு இரண்டு பேருமே, அதாவது மணவாளனும் மணவாட்டியும் இரண்டு பேருமே நிறைவை காண்கிறார்கள், ஆறுதலை காண்கிறார்கள், இன்பத்தை காண்கிறார்கள், பாதுகாப்பும் அமைதியும். இந்த நிலை அந்த பெண் நேசிக்கப்பட்டு பாதுகாக்கப்படுகிறாள் என்பதை தெரிவிக்கிறது. இது உணர்ச்சி பாதுகாப்பை வளர்ப்பதற்காக உடல் ரீதியான பாசம் பயன்படுத்தப்படும் ஒரு உறவை பிரதிபலிக்கிறது. உடன்படிக்கை அன்பு. இது இந்த துல்லியமான சொற்றொடர் புத்தகத்தின் முந்தைய பகுதியில் இருந்து சாலமோன் பாடல் 2வது அதிகாரம் 6வது வசனத்து திரும்பவும் கூறப்படுவதால், முதல்ல அங்க 2:6 கூறப்படுகிறது, இப்பொழுது இங்கே கூறப்படுகிறது. இது அவர்களின் உடல் மற்றும் உணர்ச்சி பிணைப்பில் உள்ள நிலைத்தன்மையையும் விசுவாசத்தையும் வலியுறுத்துகிறது. இப்போ இந்த சாலமோன் பாடல், உன்னத பாடல் 8:3 ஆவிக்குரிய அல்லது உருவக விளக்கங்கள் என்ன? ஒரு உருவக விளக்கத்தில் உன்னத பாடல் 8:3 வசனம் கிறிஸ்துவுக்கும் அவருடைய சபைக்கும் இடையேயான ஆழமான, பாதுகாப்பான மற்றும் நெருக்கமான ஐக்கியத்தை அடையாளப்படுத்துகிறது. இடது கையால் தலையை தாங்கிக் கொண்டு வலது கையால் அணைக்கும் நேசரின் அணைப்பு தேவன் தம்முடைய மக்களுக்கு வழங்கும் நிலையான, உறுதியான, வலிமையான பாதுகாப்பு மற்றும் பாசத்தை குறிக்கிறது. விசுவாசி தங்கள் இரட்சகரின் அன்பிற்கு முழுமையாக தங்களை அர்ப்பணிக்கும் போது கிடைக்கும் ஆவிக்குரிய பாதுகாப்பையும் தெய்வீக இளைப்பாறுதலையும் இந்த உருவகம் எடுத்துக்காட்டுகிறது. முக்கிய விளக்கங்களை பார்க்கும்போது, தெய்வீக உறவு, மணவாட்டி திருச்சபையையும் மணமகன் கிறிஸ்துவையும் குறிக்கின்றார்கள். பாதுகாப்பும் சமாதானம். இந்த அணைப்பு தேவனுடைய வல்லமையாலும் கிருபையாலும் தாங்கப்படுவதை குறிக்கிறது. இது ஆவிக்குரிய நெருக்கம் போற்றப்பட்டு பாதுகாக்கப்படுவதை வலியுறுத்துகிறது. ஆவிக்குரிய முதிர்ச்சி. சரீரத்துக்கு அப்பாற்பட்டு இது தெய்வீகத்துடன் நாம் கொண்டிருக்க வேண்டிய தடையற்ற ஐக்கியத்தை நாடும் ஒரு முதிர்ந்த அன்பை சித்தரிக்கிறது. பல நவீன அறிஞர்கள் திருமண அன்பின் நேரடியான கொண்டாட்டத்தில் கவனம் செலுத்துகையில், வரலாற்று உருவக மரபானது இந்த வசனங்களை கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் இடையேயான ஆவிக்குரிய ஐக்கியத்திற்கான ஒரு சித்தரிப்பாக பார்க்கிறது. ஆவிக்குரிய மற்றும் உருவக மரபில் சாலமோனின் பாடல், உன்னத பாடல் 8:3 வசனம், அவருடைய இடது கை என் தலைக்கு கீழே இருக்கிறது, அவரது வலது கை என்னை தேய்ச்சுகிறது என்பது தேவனுக்கும் அவருடைய மக்களுக்கும் இடையேயான நெருக்கமான, நிலைநிறுத்தும் மற்றும் பாதுகாக்கும் உறவாக விளக்கப்படுகிறது. இதனுடைய நேரடி உரை திருமண நெருக்கத்தின் ஒரு காட்சியை சித்தரித்தாலும், யூத மற்றும் கிறிஸ்தவ வரலாறு முழுவதிலும் உள்ள உருவக விளக்கங்கள் இந்த அணைப்பின் ஒவ்வொரு பகுதிக்கும் ஆழமான குறியீட்டு அர்த்தங்களை வழங்குகின்றன. இரு கரங்களின் குறியீட்டாளர் அர்த்தம் என்னவென்று பார்க்கும்போது, பெரும்பாலும் இந்த இரு கரங்களையும் தேவன் விசுவாசியுடன் தொடர்பு கொள்ளும் வெவ்வேறு விதமான, ஆனால் ஒன்றுக்கொன்று நிரப்புகின்ற காம்ப்ளிமெண்ட் வழிகளாக காண்கின்றன. அதாவது கணவனிடம் இல்லாத காரியங்கள் மனைவியிடம் உள்ளது, மனைவியிடம் இல்லாத காரியங்கள் கணவனிடம் உள்ளது. அப்ப இரண்டு பேரும் ஒன்றுக்கொன்று, ஒருவருக்கொருவர் பூர்த்தி செய்து கொள்கிறவர்களா இருக்கிறார்கள். அதான் காம்ப்ளிமெண்ட்னு சொல்றது. அப்ப விளக்க உரையாளர்கள் பெரும்பாலும் இந்த இரண்டு கரங்களையும் தேவன் விசுவாசியுடன் தொடர்பு கொள்ளும் வெவ்வேறு விதமான, ஆனால் ஒன்றுக்கொன்று நிரப்புகின்ற, காம்ப்ளிமெண்டாக இருக்கின்ற வழிகளாக காண்கின்றார். இது எப்படின்னு பார்ப்போம், கொஞ்சம் விளக்கமா பார்ப்போம். இடதுகை தாங்கும் கிருபையாக இருக்கிறது. தலைக்கு கீழ் அமைந்துள்ள இடதுகை என்பது குறிப்பாக பலவீனமான அல்லது ஆவிக்குரிய நோயின் காலங்களில் விசுவாசியின் மனதையும் ஆத்மாவையும் தாங்கும் தேவனின் அமைதியான, ஆதரவான பிரசனத்தை குறிக்கிறது.
வரலாற்று ரீதியாக யூத பாரம்பரியத்திலே, தார்க்கம் என்று சொல்கிறார்கள் இதை யூத மொழியில, யூத பாரம்பரியத்துல இது கர்த்தர் இஸ்ரவேலை மேகத்தூணின் கீழ் தாங்குவதாக கருதியது. அவர் வலதுகை அவர் இடதுகை என் தலையின் கீழே இருக்கிறது என்றால் அங்கே மேகத்தூண் வழியாக தேவன் இஸ்ரவேலை காத்ததை குறிக்கிறது என்று தார்க்கம் என்ற யூத பாரம்பரிய நூலிலே குறிப்பிடப்படுகிறது. வலதுகை இது செயல்மிகு மீட்பை குறிக்கிறது, ஆக்டிவ் சால்வேஷன். வலதுகை என்பது தேவனின் வல்லமையுள்ள கரத்தையும் செயல்மிகு ரட்சிப்பையும் குறிக்கிறது. இது யூத மார்க்க உருவகத்தில் சீனாய் மலையில் நடந்த மீட்புடன் இணைக்கப்பட்டது. இதுல பல கிறிஸ்தவ விளக்க உரையாளர்கள் இந்த இரண்டு கரங்களையும் அவதாரமாகவும் பாடுகளாகவும் கருதினார்கள். இவை இரண்டும் ஆத்மாவை பாதுகாப்பதற்காக இணைந்து செயல்படுகின்றன என்று அவர்கள் கூறுகிறார்கள். வரலாற்று மற்றும் இறையியல் விளக்கங்களை பார்க்கும்போது பல இறையியலாளர்கள் சபை இயேசுவை முழுமையாய் சார்ந்திருப்பதை விளக்க இவ்வசனத்தை பயன்படுத்தினார்கள். அந்த அமைப்பு யோவான் 10:28 கூறப்படுகிறபடியாக, நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்துக் கொள்வதும் இல்லை என்ற வகையிலான ஒரு பாதுகாப்பை கொடுக்கிறது. ஆத்மாவும் தெய்வீகம். இடைக்கால ஞானிகள் இதை ஒரு தனிப்பட்ட உரையாளராக படித்தனர். இதில் தனிப்பட்ட ஆத்மா தெய்வீகத்துடன் ஒரு அனுபவபூர்வமான மற்றும் அன்பான ஐக்கியத்தை அனுபவிக்கிறது. இது அருவமான நம்பிக்கையை தாண்டி கொண்டாடப்படும் அல்லது போற்றப்படும் உணர்வுக்கு நம்மை அழைத்து செல்கிறது என்கின்றனர். இவ்வேத வசனத்தின் ஒத்திசைவை பார்க்கும்போது இந்த விளக்கம் தேவன் தம் கரங்களில் ஆட்டுக்குட்டிகளை சேர்ப்பதை விவரிக்கும் ஏசாயா 40:11 வசனமான, மேய்ப்பனை போல தமது மந்தையை மேய்ப்பார், ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினாலே சேர்த்து தமது மடியிலே சுமந்து கரவல் ஆடுகளை மெதுவாய் நடத்துவார் என்ற வசனத்திலே விளக்கப்படுகிறது. மற்றும் தம் மக்களுக்கு கீழே பாதுகாக்கப்படும் அவரது நித்திய கரங்கள் இருப்பதை பற்றி உபாகமம் 33:27 வசனத்தில் இவ்வாறு வாசிக்கிறோம். அனாதி தேவனே உன் அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உன் ஆதாரம், அவர் உனக்கு முன் நின்று சத்துருக்களை துரத்தி அவர்களை அழித்து போடு என்று கட்டளையிடுவார் என்ற கூற்றில் அவரது அன்பும் பாதுகாப்பும் வலியுறுத்தப்படுகின்றன. இந்த வசனத்தை அடிப்படையாக கொண்டு ஒரு பாடல் கூட உள்ளது. நாதி தேவன் முன்னடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உன்னாதாரமே என்று தொடங்குகிற அந்த பாடல் மிக அழகாக கோர்க்கப்பட்டிருக்கிறது வசனங்கள். இந்த வசனம் அனாதி தேவனே நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார், அவருடைய நித்திய புயங்கள் நமக்கு ஆதாரமாக இருக்கின்றன, அவர் நமக்கு முன்பாக சத்துருக்களை துரத்தி அவர்களை அழித்து போடு என்று கட்டளையிடுவார் என்ற இந்த கூற்றில் தம் மக்களுக்கு கீழே அவர் தம்முடைய பாதுகாக்கும் நித்திய கரங்களை வைப்பதை பற்றி பேசுகிறது. ஒரு சமநிலையான பார்வை. நவீன அறிஞர்கள் இவ்வசனத்தில் சித்தரிக்கப்பட்டுள்ள திருமண நெருக்கத்தின் நேரடியான அழகை அடிக்கடி வலியுறுத்தினாலும் உருவக மரபின்படி மனித நேசமே மனித குலத்தின் மீதான தேவனின் அன்பின் இன்னும் மேலான யதார்த்தத்தை சுட்டிக்காட்டுவதாக அவரால் வடிவமைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை உருவமாக இருக்கிறது என்கிறார்கள். இப்பொழுது நாம் அடுத்த வசனத்துக்கு வருகிறோம், 4ஆம் வசனத்துக்கு வருகிறோம். இங்கு மணவாளன் பேசுகிறார். இதை கவனிக்க வேண்டும். நாம் மணவாளன் எருசலேம் குமாரத்திகளிடம் பேசுகிறார். எருசலேமின் குமாரத்திகளே, எனக்கு பிரியமானவளுக்கு மனதாக மட்டும் நீங்கள் அவளை விழிக்க பண்ணாமலும் எழுப்பாமலும் இருக்க உங்களை ஆணையிடுகிறேன். இதனுடைய உலக பிராண அர்த்தம் என்னவென்று பார்க்கும்போது 8 நாளில் உலகப்படியான பொருள் பார்க்கும்போது நெருக்கத்தில் பொறுமையையும் சரியான நேரத்தையும் கடைபிடிக்க வேண்டும் என்ற அழைப்பை மையமாக கொண்டுள்ளது. மணவாளர்
தம் மனவாட்டியிலும் முன்கூட்டியே நேசத்தை கிளறிவிட வேண்டாம் அல்லது எழுப்பிவிட வேண்டாம் என்று எருசலேமின் குமாரத்தினிடத்தில் வலியுறுத்துகிறார். நேசம் மற்றும் பாலியல் ஆசைகள் அர்ப்பணிப்புள்ள திருமணத்தின் பொருத்தமான சூழலுக்காக ஒதுக்கப்பட வேண்டும் என்பதை அவர் வலியுறுத்துகிறார். இது இந்த வசனத்துல நம்முடைய இளைஞர்கள் இளம்பெண்களுக்கு நிறைய பாடங்கள் இருக்கின்றன. முக்கியமான உலகப்படியான மற்றும் குறியீட்டு அர்த்தங்கள் பார்க்கும்போது கட்டுப்பாடு மற்றும் தூய்மை. ஒரு உடன்படிக்கைக்குள் நேச உணர்வுகள் இயற்கையாகவும் பாதுகாப்பும் மலர்வதற்கு முன்பு அந்த உணர்வுகளை வற்புறுத்துவதோ அல்லது கையாளுவதோ கூடாது என்று அவ்வாறு அந்த திருமணம், அதாவது ஒரு பெண்ணோ ஆணோ திருமணத்திற்கு முன் இந்த நேசத்தை பற்றி நினைக்கவே கூடாது என்பதற்கான ஒரு எச்சரிக்கையாக இந்த வசனம் அமைகிறது. பாருங்க, இன்றைக்கு முதல் உலகத்துல இளைஞர்களும் இளம்பெண்களும் இந்த செல்போன்னால திரைப்படங்கள்னால மிகவும் கெட்டு போகிறார்கள். அவர்கள் குறிப்பிட்ட பருவம் வருவதற்கு முன்பே அந்த காமம் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்துக்குள் விழுகின்ற போது அவருடைய வாழ்க்கையை திசை மாறி போகிறது. இவர்களுக்கு எதிரான எச்சரிக்கையான ஒரு வசனமாகத்தான் இந்த வசனம் இருக்கிறது. இயற்கையான நேரம் ஒன்று இருக்கிறது ஒவ்வொன்றுக்கும். அப்ப இயற்கைக்கு பருவங்கள் இருப்பது போலவே நேசத்திற்கும் ஒரு நியமிக்கப்பட்ட நேரம் உண்டு என்று இது குறிப்பிடுகிறது. நெருக்கத்தை பாதுகாத்தல், மற்றவர்களை காத்திருக்குமாறு வலியுறுத்துவதன் மூலம் பேச்சாளர் உலகப்படியான பிணைப்பின் புனித தன்மையை பாதுகாக்கிறார். அது ஒரு அழிவு சக்தியாக இல்லாமல் ஒரு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்பதை அவர் உறுதி செய்கிறார். ஏனென்றால் படிக்கின்ற பருவத்திலே இந்த இளைஞர்களும் இளம்பெண்களும் அந்த காதல் என்ற வலையில் விழும்போது அவருடைய எதிர்காலமே பாழாய் போய் விடுகிறது. அப்ப நம்முடைய பிள்ளைகள்கிட்ட, நம்முடைய சபையில் இருக்கிற இளைஞர்கள் இளம்பிள்ளைகள்கிட்ட நம்ம வற்புறுத்த வேண்டிய இந்த வசனத்தை. ஏனென்றால் அந்த காலம் வரும் முன்பு அவர்கள் அந்த காதல் என்ற வலையில விழுந்தால் அவர்களுக்கு படிப்புல கவனம் செலுத்த முடியாது, வாழ்க்கை முன்னேற்றத்துல கவனம் செலுத்த முடியாது, அவருடைய எதிர்காலமே பாழாய் போகிறது. அப்போ தேவன் தம்முடைய சித்தத்தின்படி சட்டங்களின்படி அனுபவிக்க அனுமதித்திருக்கிற ஒரு அழகான அற்புதமான புனிதமான உறவை இவர்கள் காலத்துக்கு முன்பே தங்களுக்குள்ளாக ஏற்படுத்திக் கொண்டு கெட்டு போகிறார்கள். இதை செய்பவன் யார்? சாத்தான் தான். நிச்சயமாக காலத்துக்கு முன்னால் எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றித்திருக்கிற சாத்தான் நம்முடைய இளைஞர்களையும் இளம்பெண்களையும் பாரு கெடுக்கின்றான். இதை நாம் நிச்சயமாகவே அவரிடத்தில் வலியுறுத்த வேண்டும். இந்த எச்சரிக்கை இந்த புத்தகத்தில் 3 முறை வருகிறது. முதலாவது 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலும், 2வது 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலும், அப்புறம் இங்கே 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலும் வருகிறது. ஆனால் அந்த முந்தைய 2 முறையில வரைமான்கள் மேலும் கலைமான்கள் மேலும் ஆணையிட்டு சொல்லுகிறேன் சொல்லுவார். இங்க எருசலேமின் குமாரத்திகளே, எனக்கு பிரியமானவர்களுக்கு மனதாக மட்டும் நீங்கள் அவளை விழிக்க பண்ணாமலும் எழுப்பு பண்ணாமலும் இருக்க உங்களை ஆணையிடுகிறேன் என்று மாத்திரம் சொல்லுகிறார். அது ஒன்றுதான் வித்தியாசம். ஆனால் 3 முறை இந்த பாடலிலே உன்னத பாட்டிலே இந்த எச்சரிக்கை வருகிறது. அப்ப 3 முறை ஒரு காரியம் எச்சரிக்கையாக கூறப்படுகிறது என்றால் அதை குறித்து மிக கவனமாக செயல்பட வேண்டும் என்று அர்த்தமாகிறது. இவ்வசனத்தினுடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்ன? சாலமன் பாடல் 8:4 அன்பின் புனிதத்தையும் அதன் சரியான நேரத்தையும் பாதுகாப்பதற்கான ஒரு தெய்வீக எச்சரிக்கை காணப்படுகிறது. நெருக்கம் தயாராவதற்கு முன்பே அதை தூண்டவோ அல்லது எழுப்பவோ கூடாது என்று வாசகர்களை இது அறிவுறுத்துகிறது. ஆவிக்குரிய வகையில் இது பொறுமையையும் ஒருவர் தம்முடைய இதயத்தை காத்துக் கொள்வதையும் உறவுகளை வலுக்கட்டாயமாக ஏற்படுத்தாமல் இயற்கையாக வளர அனுமதிப்பதையும் இது வலியுறுத்துகிறது. மேலும் தேவனுடனான தடையற்ற ஐக்கியத்தையும் இளைப்பாதலை பேணுவதற்கான ஒரு வேண்டுகோளாகவும் இது அமைகிறது. எந்த ஒரு உலகப்பிரா கவன சிதறல்களும் அந்த புனிதமான பிணைப்பை சீர்குலைப்பதை இது உறுதி செய்கிறது. அந்த இளம் பிராயத்துல தேவன் சொல்வது போல தன் இளம் பிராயத்துல நுகத்தை சுமக்கிறது மனிதனுக்கு நல்லது, அதோடு கூட வாலிபனே உன் வாலிப நாட்களே உன் சிருஷ்டிகரை நினை, உன் வாலிப நாட்களிலே உன் சிருஷ்டிகரை நினை என்று சொல்லுகிறது. அப்ப இந்த வசனங்கள் மூலமாக நம்முடைய இளைஞர்களையும் இளம்பெண்களையும் ஊக்குவித்து அவருடைய ஆற்றலை அவருடைய கவனத்தை
தேவன் பக்கமாக திருப்பதன் மூலமாக இந்த விபத்தை தடுக்கலாம். இது ஒரு விபத்து தான். இளைஞர்கள் இளம்பெண்கள் மத்தியிலே அந்த வயதுக்கு அதாவது திருமண உறவில் ஏற்படக்கூடிய அந்த நேச உணர்வை முன்னதாகவே ஏற்படுத்திக் கொள்வது என்பது ஒரு விபத்து தான். அகால மரணம்னு சொல்றாங்க இல்லையா, குறிப்பிட்ட வயது வர்றதுக்கு முன்னாடியே மரணம் அடைந்து விடுகிறார்கள். அது மாதிரி இங்கு அகாலமான நேசம் என்பது அவர்களின் ஆவிக்குரிய மரணத்திற்கு ஒரு அச்சாரமாக அமைகிறது. இதுல ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும்போது இளைஞர்களும் இளம்பெண்களும் எதிர்காலத்திலே நல்ல முறையில் பிரகாசிக்க முடியும். ஆனா அப்படி பிரகாசிப்பதான் சாத்தானுக்கு பிடிக்காது. அவர்கள் நல்ல ஒரு பொருளாதார நிலையில முன்னேறி அவர்கள் தேவனுடைய ஊழியத்திலே உற்சாகமா ஈடுபட்டால் இந்த உலகத்திலே அநேகம் பேர் சபைக்குள்ளாக வந்து விடுவார்கள். அவர்கள் ரட்சிக்கப்பட்டு விடுவார்களே. அந்த ரட்சிக்கப்படுவது சாத்தானுக்கு விருப்பம் இல்லை. அதனால் தான் அவன் என்ன செய்கிறான், இளைஞர்களையும் இளம்பெண்களையும் கெடுத்துக் கொண்டிருக்கிறான். என முக்கியமான ஆன்மீக விளக்கங்கள் பார்க்கும்போது தெய்வீக நேரம் ஒன்று. அன்பு என்பது மனிதனின் பொறுமையின்மையின்படி அல்ல, ஆனால் தேவனால் நியமிக்கப்பட்ட நேரத்தின்படி மலர வேண்டிய ஒரு பரிசாக இருக்கிறது. இவனாசினா மனிதன் இளைஞனும் இளம்பெண்ணும் அந்த நேரங்காலம் ஒரு திருமணம் செய்து அந்த திருமணத்திற்கு பிற்பாடு தன்னுடைய துணைவரை நேசிப்பதற்கு பதிலாக முன்னாடியே இவங்க எதிர்காலத்துக்கு திட்டம் போடுறாங்களாம். ஒரு நல்ல ஒரு பையனை பார்ப்போம், நல்ல ஒரு பெண்ணை பார்ப்போம், நம்ம கொஞ்ச நாள் பழகி பார்ப்போம். இதெல்லாம் தேவையில்லாதது. அதாவது ஏற்ற வேலையில் நடக்கலாம். அதற்குத்தான் குடும்பத்தை கொடுத்திருக்கிறார் தேவன். பெற்றோர்களை எதுக்காக கொடுத்திருக்கிறார்? இந்த உலகத்திலே நம்மை இந்த இளைஞர்களும் இளம்பெண்களும் அவர்களை நேசிப்பது, இந்த உலகத்திலே மிக அதிகமா நேசிப்பவர்கள் யார் என்பதை அவர்கள் உணர வேண்டும். இந்த உலகத்திலே இளங்களையும் இளம்பெண்களையும் அதிகமா நேசிப்பது யார்? நிச்சயமாக அவருடைய பெற்றோர்களாகத்தான் இருக்க முடியும், வேற யாரும் முடியாது. அப்ப அப்பாவும் அம்மாவும் சொல்றதை கேட்டு அடங்கி நடந்தா நல்ல ஒரு எதிர்காலம் உண்டு என்பதை இளைஞர்களும் இளம்பெண்களும் உணர வேண்டும். அதை விட்டுவிட்டு பொறுமை இல்லாமல் எனக்கு ஒரு வாழ்க்கை அமைய வேண்டும் என்று சொல்லி இவர்களாக அங்க அந்த காரியத்தை தேடிக்கொள்ளும் போது பல நேரங்களிலே இந்த காரியம் எங்கேதான் முடிக்கிறது? போய் ஒரு அழிவிலே தான் முடிக்கிறது. பாருங்க, இந்த காலங்கள்ல ஒரு மணமகனோ அல்லது ஒரு மணமகளோ தங்களுக்கு பொருந்தாத துணையை தேடிக்கொள்கிறார்கள். இதுவும் சாத்தானுடைய திட்டம்தான். என்ன செய்கிறார்கள்? சபைக்கு புறமே உள்ள பெண்களை அல்லது சபைக்கு புறமே உள்ள ஆண்களை அவர்கள் நேசிக்க தொடங்குகிறார்கள். அப்ப என்னவாகுது? நிச்சயமாகவே கொரிந்தியர்ல சொல்றாரு இல்லையா, அந்நிய நுகத்திலே அவிசுவாசம் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. அந்த வசனத்தை மறந்து போகிறார்கள். அப்ப இந்த உடல் ரீதியான மயக்கம், உடல் ரீதியான இச்சை என்ன செய்கிறது? அவர்களை தேவனை விட்டு நிரந்தரமாக பிரிவதற்கு காரணமாகி விடுகிறது. பிரியமானவர்களே, அந்நிய பெண்களையோ அந்நிய ஆண்களையோ நேசிப்பது தவறல்ல. ஆனால் அவர்கள் ஆண்டவருடைய சித்தத்திற்கு கீழ்ப்படிவார்களா என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஆண்டவருடைய சித்தத்தை ஏற்றுக்கொள்வார்களா என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். திருமணத்துக்கு முன்பே அந்த விஷயத்தை அவர்களிடம் போதித்து அவர்களை ஆண்டவர்களாக கொண்டு சேர்த்து அதன் பிறகு திருமணம் முடிப்பதுதான் நன்றாக இருக்கும். திருமணம் முடிச்சு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னா பெரும்பாலான காரியங்களில் அது தவறுதலாகத்தான் போய்விடுது. இந்த வசனம் முன்கூட்டியே ஏற்படுத்தும் உணர்ச்சி பூர்வமான அல்லது பாலியல் ரீதியான நெருக்கத்துக்கு எதிரான ஒரு எச்சரிக்கையாக செயல்படுகிறது. தேவையற்ற அதிர்ச்சியையும் சுமைகளையும் தவிர்க்க இது உதவுகிறது. கிறிஸ்துவில் இழைப்பார வேண்டும். ஒரு பரந்த ஆவிக்குரிய சூழலில் இது விசுவாசி, அதாவது மணமகள் இயேசுவுடன், அதாவது மணமகனுடன் எந்த தலையீடும் இல்லாமல் ஒரு அமைதியான தடையற்ற தொடர்பை பேணுவதற்கான ஒரு விருப்பத்தை குறிக்கிறது. சேர்க்கையை விட மேலானது உண்மைத்தன்மை. இது கையாளுதல் அல்லது விரக்தியின் மூலமாக உறவுகள் உருவாக்கப்படுவதை விட அவை இயற்கையாக வளர வேண்டும் என்று ஊக்குவிக்கிறது. உணவு பாட்டு 8 ஆவிக்குரிய அர்த்தத்தை பார்க்கும்போது, எருசலேமின் குமாரத்திகளே, நான் உங்களுக்கு கட்டளையிடுகிறேன், நேரம் வருவதற்கு முன்பாக அன்பை கிளறவோ எழுப்பவோ வேண்டாம். தெய்வீக நோக்கத்தின் புனிதத்தையும் மனித மற்றும் ஆன்மீக உறவுகள் இரண்டிலும் பொறுமை மற்றும் தூய்மையின் முக்கியத்துவத்தையும் இது மையமாக கொண்டுள்ளது.
முக்கிய ஆன்மீக கருப்பொருட்கள் என்னொன்று பார்க்கும்போது, மனித முயற்சியை விட உயர்ந்தது தெய்வீக நேரம். இந்த வசனம் அன்பை வற்புறுத்தவோ அல்லது செயற்காக தூண்டக்கூடாது என்பதோ, அன்பை வற்புறுத்தக்கூடாது மற்றும் அதை செயற்கையாக தூண்டக்கூடாது, மாறாக தேவனால் நியமிக்கப்பட்ட நேரத்திற்காக காத்திருக்க வேண்டும் என்பது ஒரு ஞானமான அறிவுரையாக இருக்கிறது. ஒரு அறுவடை பழுப்பதற்கு முன்பு அவசரப்படுத்த முடியாது. அதே போல அன்பு இயற்கையாக முதிர்ச்சி அடையும் போது அது மிக அழகானதாக கருதப்படுகிறது. தூய்மையின் பாதுகாப்பு. அடுத்து, எருசலேமின் குமாரத்திகளுக்கு ஆணையிடுவதன் மூலம் மணமகள் முன்கூட்டிய காம உணர்வுக்கு எதிராக இருதயத்தை பாதுகாக்க ஒரு புனிதமான சத்தியத்தை அளிக்கிறார். பல வர்ணனையாளர்கள், பல விளக்கவுரையாளர்கள் இதை இன்னும் உடன்படிக்கை உறவில் இல்லாதவர்களுக்கான ஒரு பாதுகாப்பான எச்சரிக்கையாக கருதுகிறார்கள். அதாவது திருமண உடன்படிக்கைக்குள் இணைக்கப்படாத இளைஞர்களும் இளம்பெண்களும் தாங்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதற்கான எச்சரிக்கையாக இந்த வசனத்தை கருதுகிறார்கள். திருமணத்தில் தங்கள் அன்பை முழுமையாக வெளிப்படுத்தும் வரை அதை ஒரு முத்திரையிடப்பட்ட நிலையில் வைத்திருக்குமாறு இது அவர்களை வலியுறுத்துகிறது. நான் அநேக ஆண்டுகளுக்கு முன்னதாக வெள்ளூர் என்ற ஊரில் சென்று சுற்றுச்சூழலியல்ல எம்எஸ்சி படிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்ப 4 நாள் கான்டாக்ட் ப்ரோக்ராம் இருந்துச்சு. அப்ப விவேகானந்தர் மீது பற்று கொண்ட ஒரு இளைஞனை அங்கே சந்தித்தேன். என்னோடு கூட வகுப்பில் படித்த வருவர். அவர் சொன்னது இன்றைக்கு எனக்கு ஞாபகத்தில் இருக்கிறது. அது எப்ப நடந்தது? 28 ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்தது. 28 வருஷம் நடந்தது. அந்த இளைஞன் சொன்னான், நான் அப்பொழுது அந்த பையனுக்கு ஒரு 24 வயசு இருக்கும். அப்ப சொல்றான் அந்த பையன், இதுக்கு அவன் கிறிஸ்தவன் அல்ல, பைபிள் தெரிந்தவன் அல்ல, ஆனால் விவேகானந்தரின் வழிமுறைகளிலே உறுதியாக இருந்தவன். அவன் சொல்றான், நான் இதுவரைக்கும் எந்த பெண்ணையும் தொட்டதில்லை. 26 வயசு வரைக்கும் நான் எந்த பெண்ணையும் தொட்டது கிடையாது. இனி நான் யாரையும் தொட மாட்டேன். ஏனென்றால் என்னுடைய சுத்தமான உடலை எனக்கு வரப்போவர்களுக்கு நான் ஒரு அன்பு பரிசாக அளிப்பேன் என்று சொல்கிறேன். இது எவ்வளவு உயர்ந்த நோக்கம் பாருங்கள். அப்ப இளைஞர்களும் இளம்பெண்களும், சபையில இருக்கின்ற இளைஞர்களும் இளம்பெண்களும் இதை போன்று இருந்து விட்டால் குடும்பமும் நிம்மதியாக இருக்கும், பெற்றோர்கள் சந்தோஷப்படுவார்கள். ஏற்ற வேளையிலே அவர்களுக்கு திருமணம் நடக்கின்ற போது அது உண்மையிலே தேவனால் கணம் பெற்ற திருமணமாக இருக்கும். இதை நாம் இளைஞர்களுக்கும் இளம்பெண்களுக்கும் சொல்ல வேண்டும். கிறிஸ்துவின் பிரசனத்தில் இழைப்பார்கள். ஒரு பரந்த இறையியல் மட்டத்தில் இது கிறிஸ்துவின் அன்பில் தடையற்ற ஒரு இழைப்பார்களை ஆறுதலை பெறுவதற்கான சபையின் விருப்பத்தை அடையாளப்படுத்துகிறது. இது ஒரு இறுதி கால இயக்கத்தையும் பிரதிபலிக்கிறது. அதாவது விசுவாசிக்கும் இயேசுவுக்கும் இடையே அவருடைய 2ஆம் வருகையின் போது ஏற்படவிருக்கும் நிறைவான பரிபூர்ண ஐக்கியத்திற்கான ஒரு இயக்கமாகவும் இருக்கிறது. இதுல ஆவிக்குரிய பார்வை மற்றும் அர்த்தம் என்னவென்று பார்க்கும்போது, உறுதியான திருமண வாழ்வில் முழுமையாக கூடி நிலைத்திருக்கும் வரை உறவு முறை அன்பு விழித்தெழக் கூடாது. அதை பத்திரமா பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். தேவனுடனான உங்கள் தனிமையான நேரத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். தேவனுடன் தனிமையாக அதிக நேரம் பேசும்போது, அவர் பேசுவதை நாம் கேட்கும் போது என்ன செய்கிறது? இந்த காம உணர்வுகள், இந்த உடல் ரீதியான இச்சைகள் எல்லாம் அடக்கப்படுகின்றன. தேவனுடன் உங்கள் தனிமையான நேரத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இளைஞர்களுக்கு நாம் சொல்ல வேண்டிய அறிவுரைகள் இதுதான். உலக கவலைகள் உங்களது ஆன்மீக ஓய்வை கெடுக்க அனுமதிக்க கூடாது. அடுத்து உன்னத பாட்டு 8:3-4 வசனங்களில் நாம் கற்றுக்கொள்ளும் வாழ்க்கை பாடங்கள் என்ன? நேசத்தின் புனித தன்மையை, கௌரவிப்பதன் முக்கியத்துவத்தை, நேசம் அது இயல்பான வேகத்தில் வளர அனுமதிப்பதன் மூலம் போதிக்கிறது. நாமெல்லாம் என்ன செய்யக்கூடாது? புடுங்கி எடுக்கக்கூடாது, அது தன்னால வளர வேண்டும் என்று சொல்லுகிறது. அப்ப இதுல பொறுமையும் நேரமும் அவசியம், நெருக்கத்தின் புனிதமும் அவசியம், இதயத்தை பாதுகாத்துக் கொள்ளுதல் அவசியம், உறவுகளில் முதிர்ச்சி என்பது அவசியம். ஆக உணர்வு மற்றும் உடல் ரீதியான பாதுகாப்பிற்கு நாம் மதிப்பளிக்க வேண்டும். சரியான நேரத்தின் சக்தி, அது ஏற்ற வேலையில அன்பு மலரும் போது அது உண்மையிலே ஒரு ஆர்வமுள்ள ஒரு காரியமாக இருக்கும். அதுக்காக பாதுகாக்கப்பட வேண்டும். நேசம் என்பது பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு புனிதமான நெருப்பாகும். இதை பற்றி நான் அடுத்த வசனங்களில் விரிவாக படிப்போம். இன்னைக்கு இத்துடன் நாம் முடித்துக் கொள்வோம். இந்த வகுப்பின் தொடர்ச்சியை கர்த்தருக்கு சித்தமானால் நாம் அடுத்த வாரம் இதே நாளில் இதே நேரத்தில் தொடர்ந்து ஆராய்ச்சி செய்வோம். நன்றி சகோதரர்களே, சகோதரிகளே.
இந்த காலை வேளையில நாம் நம்முடைய அன்புக்குரிய சகோதரர் சகராஜ் அவர்கள் மூலமாக உன்னத பாட்டினுடைய புஸ்தகம் 8வது அதிகாரத்துல நாம் 2, 3, 4 வசனங்களிலே இருந்து இந்த நாளிலே நாம் தியானித்து பார்த்தோம். அவைகளின் ஆழமான கருத்துக்களையும் நாம் புரிந்து கொள்ளும்படியாக அதனுடைய தன்மைகளையும் நமக்கு அருமையாக விளக்கி சவாளன் மணவாட்டி சபை அல்லது அதை நடைமுறையாக நாம் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இன்றைய நாட்களில் இருக்கிற வாலிபர்கள் வாலிப்பிள்ளைகள் தங்களை எந்த மாதிரியான காரியங்களில் பாதுகாத்து அங்கே கொள்ளுகிற சுத்தமுள்ளவர்களாக அங்க காண்பிக்கிறவர்களாக அந்த அன்பின் பரிசுத்தத்தை எப்படி அவர்கள் காட்ட வேண்டும், தங்களுடைய இருதயத்தை எப்படி காத்து கொள்ள வேண்டும் அப்படின்ற ஒரு அருமையான ஒரு காரியத்தை இந்த நாளில நாம் கொடுத்ததை நாம் இந்த நாளிலே நாம் கேட்டோம். நாம் அதாவது எப்படி ஒரு இந்த தெய்வீக கட்டுப்பாடுகளுக்குள்ளே ஒரு சபை அங்க இருக்க வேண்டும் அப்படின்றத இன்றைக்கு இருக்கிற கொள்ள வேண்டும் என்கிறதையும் இரண்டையும் ஒப்பிட்டு ஒரு வழக்கமான ஒரு நடைமுறை காரியங்களாக இந்த நாளிலே நமக்கு மிக அருமையாக விளக்கம் கொடுத்த அருமையான சகோதரருக்கு இந்த கூட்டத்தின் சார்பிலே நான் அவர்களுக்கு நன்றிகளை சொல்லிக் கொள்கிறேன். நாம் நிறைவாக இந்த வேளையில நாம் ஜெபம் செய்து நாம் கடந்து செல்வோம். இடையில சில இந்த நெட்வொர்க் ப்ராப்ளம் இருந்தது, இடையில கொஞ்சம் கட்டாய் வந்தது, ஒரு